வேலைகள்னால தான் குழப்பங்களே வருது. திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா, ஒரு தெருவுல ஒருத்தன் 3 அடி இடைவெளி விட்டு குழிய தோண்டிக்கிட்டே போனானாம். ஒருத்தன் 3 அடி இடைவெளியில குழிய தோண்டிக்கிட்டே போனான் ஒருத்தன். இன்னொருத்தன் அந்த தோண்டின குழிய மண்ண போட்டு மூடிட்டே போயிருக்கான். ஒரு பெரியவர் பார்த்துருக்கிறாரு, "அங்க என்னப்பா வேலை நடக்குது? 3 அடி இடைவெளியில நீ குழிய தோண்டுற, இன்னொருத்தன் மூடிட்டு போறான். என்ன வேலை நடக்குது?" "அண்ணா, அரசாங்க வேலை நடக்குது சார்" அப்படின்றான். அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்கப்பா. ஒருத்தன் குழியை தோன்றான், நீ மறுபடியும் மூடிட்டே போற. இது அர்த்தம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னா, இல்லை சார், நான் விவரத்தை சொல்கிறேன். 3 அடி இடைவெளியில் குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை, அதில் செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை, அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்தன் வேலை. அந்த 2வது ஆள் இன்னைக்கு லீவு போட்டான் ஆஃபீஸுக்கு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்றான். எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால், "நீ ஓன் டியூட்டியை ஒழுங்காக பாரு, அடுத்தவனை பற்றி ஏன் கவலைப்படுற?" அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும். அதை நாங்களும்